ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் என்ஜாமிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீப காலமாகவே திடீர்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு புதுசாக யாராவது திடீர்னு ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வராங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நீங்களாம் யாருடா? How do I tell you? இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு புதிய புயல் ஒன்று வந்துட்டு கிளப்பி விட்டுருக்காங்க. அது அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கள்ளச்சி அவர்கள். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாத்தீங்கல்ல, இவங்க தான் இந்த அம்மணி திவ்யா கள்ளச்சி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கூறுவதற்கு முன்பாக அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீ என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி மைக்ரோபாலஜி. என்னம்மா இவ்வளோ பெரிய படிப்பு சொல்கிற? இவங்க வந்துட்டு திடீர்னு ட்ரெண்ட் ஆனவங்களாம் கிடையாதுங்க. அவங்க என்னென்னா ஒரு பல மாதமாகவே டிக்டாக்ல வந்துட்டு தன்னுடைய வீடியோ, ஸோ டான்ஸ் வீடியோ, தன்னுடைய நடிப்பு திறமையை அதில் காட்டிகிட்டு இருந்தவங்க தான். அதில் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கார்த்தின்னு ஒரு பையனை வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன், ஸோ அவனையும் நான் லவ் பண்ணுறான், அவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், ஸோ என் கார்த்தி என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மீம் கிரியேட்டர்ஸுக்கு ரெகுலராக கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க தான் அவங்க. இவங்க அதோட மட்டும் நிற்கல, நிறையா ஒரு தனியார் சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் அந்த ஷோவில் போயிட்டு இந்த மாதிரி என் கார்த்தியை கூட சேர்த்து வைங்க, அவன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன், ஸோ செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவங்க தான். வருவானா கார்த்தி? அது வந்து நீங்கள் தப்பா புரிஞ்சுங்க. கண்டால் ஒளிவேன், திவ்யாவை கண்டால் ஒளிவேன், ஓடி ஒளிந்து விட்டான் கார்த்தி. நான் உயிரோடைய வீட்டுக்கு போகிறேன், கார்த்தி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திங்கிற கேரக்டர் உண்மையிலுமே இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நம்ம அம்மனை வந்துட்டு எந்த ஒரு ஷோலையுமே அந்த கார்த்திங்கிற கேரக்டரை இன்ன வரைக்கும் அந்த ஒரு ஃபோட்டோ கூட இன்ன வரைக்கும் காட்டினதில்லை. ஒருவேளை அந்த கார்த்தி உண்மையோ பொய்யோ அது இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம அம்மனை வந்துட்டு டிக்டாக்ல வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, என் கார்த்தியை கண்டுபிடிச்சி கொடுங்க, என் கார்த்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற வீடியோவில் போட்டே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் அவங்க என்னென்னமோ வீடியோ பண்ணாங்க, ஏதோ தூரம் போட்டாங்க, அதெல்லாம் விடுங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம அம்மனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னென்னா, திருநங்கைகளை பற்றி மிகவும் கொச்சையாகவும் அவங்கள பற்றி ஒரு அவதூறாகவும் ரொம்ப ஒரு தகாத வார்த்தையிலையும் பேசி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் அம்மனிக்கு ஒரு பெரிய அப்பா இப்போ வச்சிருச்சு. சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். கையில் ஒரு ஃபோனு, சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னன்னாலும் பேசி வீடியோ போடுவீங்களா? ஏமா வாய் இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த அம்மனி பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ யாராவது கமெண்ட்லேயே இல்லை இதில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவங்க நேர்லேயே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நம்ம அம்மனி வந்துட்டு ஒரு பதில் சொல்லுவாங்க. என்னன்னா, இவங்க வந்து திவ்யா கள்ளச்சியம், என்ன வேணாலும் பேசுவாங்களாம், என்ன வேணாலும் போடுவாங்களாம். என்னை திட்டினாலும் சரி, காவல்துறையில் ஒப்படைத்தாலும் சரி, எதற்கும் அஞ்ச மாட்டாள் இந்த திவ்யா கள்ளச்சி அண்ட் திவ்யா கார்த்திக் அண்ட் டிக்டாக் திவ்யா. இப்போ என்னன்னா, நம்ம அம்மனி வந்துட்டு இந்த திருநங்கைகளை பற்றி வீடியோ போட்டு விட்டு சரி ஓகே நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம தான் திவ்யா கள்ளச்சியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு திமிரில் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆண்டை வந்துட்டு சும்மா இருப்பானா? இந்த வீடியோ பார்த்த திருநங்கைகள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக திவ்யா வீட்டுக்கே போய் அடித்து சுளுக்கு எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடி மேல அடி அடிச்சு எல்லாரு காலையும் விழ வச்சு மன்னிப்பும் கேட்க வச்சிருக்காங்க. நம்ம அம்மனிக்கு இது தேவைதான், சும்மா இருக்கணும்ல. இந்த உலகத்தில் யார் யார் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணுறது இல்லைங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் வந்துட்டு
இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்துட்டு வெளியே வந்து நிறைய இடங்களில் நிறைய வேலைகளில் நல்லா படித்து சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பல அரசு வேலையில் கூட இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த சொசைட்டியுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த திவ்யாங்கிற ஆள்கள் வந்துட்டு அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்தி அநாகரிகமாக பதில் போடுறது வந்துட்டு ஒரு அனாவசியமான ஒன்று தான் வேணால் சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அடித்தது வந்துட்டு தப்பே கிடையாது தான். என்ன காரணம்னா, பல வருஷமாகவே இந்த திருநங்கைகள் வந்துட்டு இந்த சொசைட்டி அவங்களுக்கு சரியான ஒரு இடமும் மரியாதையும் கொடுக்காமே இருந்தாங்க. ஏன் பெண்களே அவங்கள பார்த்து ஒதுங்கி போகிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்டவங்க சில காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படித்து நல்ல வேலைக்கு சேர்ந்து இப்போ ஒரு போலீஸாவோ ஒரு நர்ஸாவோ இருந்து தனக்கான ஒரு இடத்த அங்கீகாரத்தை அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்கள மட்டமாவோ கீழ்த்தரமாவோ பேசாமல் இருந்தாலே போதும். இது வந்து திவ்யாங்கிற ஆளுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே இது பொதுதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா மணியோடைய டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சிங்கிங்னு பல குடுமையை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது வேறு. அதனால திவ்யா மணி நீங்கள் வந்துட்டு ஆக்டிங்கு சிங்கிங்கு அதோட நிப்பாட்டிக்கோங்க. சும்மா நம்ம ஃபேமஸ் ஆகணும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொச்சப்படுத்தியோ அடுத்தவங்களை கொச்சப்படுத்தி போடுறது அநாகரிகமாக பேசுகிற போடுற வீடியோலாம் இனிமேட்டுக்கு போடாதீங்க. நான் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பொண்ணு போடுறாங்க இல்லாட்டி வேறு யாரோ போடுறாங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், அதை யாருமே ஷேரும் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை பிளாக் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், உதவிலாம் பண்ண வேணாம். ஸோ மினிமம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நம்ம பண்ணாமல் இருந்தாலே அது அவங்களுக்கு போதும். இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்துட்டு தப்பாக ஏதோ ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்துட்டு மீம் கிரியேட்டர்ஸுக்கு வந்துட்டு கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டோம், நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அநாகரிகமான இந்த மாதிரி எச்சத்தனமான வீடியோஸ் எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு நமக்கு என்ன வீடியோ தேவையோ, நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை யாரு தராங்களோ ஸோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னோன்னா ஸோ அது ஒரு நல்லது நடந்தால் சரிதானே. ஸோ அதனால இப்போ என்னென்னா, இந்த மாதிரி அநாகரிகமான செயலை இனிமேட்டுக்கு யாரும் பண்ணாதீங்க. ஸோ அதை யாருமே ஷேரும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இல்லை இதை பற்றின ஏதாவது குறைகள் நிறைகள் எது இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.